வணக்கம் பாய் சார்மி. இன்னைக்கு காலையில கோர்ட்ல இருந்து வந்த ஒரு தீர்ப்பு தமிழக அரசியல் களத்திலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய டிபேட்டை வந்து கிளப்பி இருக்கு. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில அவரை வந்து அரசியலுக்குள்ள என்டர் ஆகும் போது பாத்தீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி பத்தி அனௌன்ஸ் பண்ணாரு இல்ல பாத்தீங்களா, நான் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு கட்சி பேரு கட்சி கொடியை அறிமுக எல்லாம் வந்து 2 இயர்ஸ் பேக் முன்னாடி ஆரம்பிச்சாரு பாத்தீங்களா. அப்பவே வந்து அவர் முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதி திட்டம் வந்து தீட்டினாங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் மேல வந்து ஒரு வழக்கு பதிவு வந்து பண்ணாங்க. அதோட ரீப்ளைவா தான் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பு தான் வந்து தமிழக அரசியல் களத்திலே பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய விவாதத்தை வந்து கிளப்பி இருக்கு. அந்த கேஸ் போட்டாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எதிராக வந்து இந்த தீர்ப்பு வந்திருக்கு. அதான் முக்கியமான ஹைலைட். அதாவது விஜய் அவர்களுக்கு சாதகமாகவும் இந்த தீர்ப்பு போட்டாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பாதகமாகவும், அதாவது அவங்களுக்கு எதிராகவும் இந்த தீர்ப்பு வந்தது தான் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி விவாதிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில நாட்கள்ல, அதாவது பாத்தீங்க அப்படின்னா மே 4ஆம் தேதியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுமே ஃபுல்லாவே ஸ்தம்பிக்க போகுது. சின்ன படத்துல இருந்து பெரிய பட்ஜெட் படம் வரைக்கும் பாத்தீங்க எல்லாமே திணற போகுது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் மேலே ஒரு கேஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த கேஸ் பற்றின டீட்டெயிலும் மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன்ஃபால் வரப்போகுது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மையை அறிய வாருங்கள். முதல்ல வந்து நம்ம இந்த விஜய் அவர்கள் மேலே போட்ட கேஸ் பற்றியிலேருந்தே போயிடலாம். யார் போட்டாங்க, எதனால் போட்டாங்க, அதுக்கு கோர்ட் வந்து என்ன ரீப்ளே பண்ணியிருக்கு, இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு யார் கேஸ் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் பேக், அதாவது விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியோட பேரை அறிமுகப்படுத்தினார் இல்லையா. தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு அறிமுகப்படுத்தினப்பையும் அப்புறம் கட்சி கொடியை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார் பார்த்தீங்களா. இந்த டைம்லேயே வந்து அதாவது விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சொன்னப்பவே வந்து அவரை முடக்கணும், அவரை இதுக்குள்ள வர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தனி நபரோ ஒரு குறிப்பிட்ட அமைப்போ யார் கேஸ் போட்டாங்கன்ற டீட்டெயில் வந்து நம்ம என்ன வெளியில் வரல. பட் கேஸ் போட்டாங்க அப்படின்றது மட்டும்தான் வெளியில் வந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்து கேஸ் போட்டாங்க. என்ன கேஸ் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அவருக்கு வந்து சம்பளம் வந்து கோடிக்கணக்கில் வாங்கிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அதனால இவர்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான காசு வந்து இருக்கும். அது இல்லாமல் வந்து இவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கட்சி ஆரம்பிச்சதுனால நிறைய பேர் வந்து நிதி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இவர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா காசு வந்து எக்கச்சக்கமாக உள்ள இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வருமான வரித்துறை அவர்களை வந்து விஜயோட வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு ஃபுல்லாக சோதனை பண்ணி இவர்கிட்ட என்ன காசு இருக்குது, எவ்வளோ காசு இருக்குன்னு சொல்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து வெளியில் கொண்டு வரணும். இதை வந்து எல்லாத்துக்குமே பப்ளிக்காக சொல்லணும், விஜய் அவர்கள் கிட்ட எவ்வளோ காசு இருக்குது அப்படின்ற மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இதுக்குன்னே ஒரு தனி குழுவெல்லாம் அமைச்சு இதை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மனுவில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறாரு, அவர் வந்து ஒரு வேற லெவலில் போறாரு அப்படின்றதுக்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆரம்பத்திலே முடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி முயற்சி வந்து எப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி, அவருக்கு இப்போ இருந்து பிரச்சனை இல்லை, ஆரம்பத்துலேருந்தே பிரச்சனை. ஆரம்பம்னா அவர் படம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்ததுலேருந்தே பிரச்சனை. அதை விடுங்க, அரசியலுக்குள்ள வந்தாரு பாருங்க, அப்பையிலேருந்தே குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, கோர்ட் சைட்லேருந்து என்ன தெரியுமா இன்னைக்கு தீர்ப்பு வந்தது? சரியான ஒரு ஃபிளிப்பர் ஷாட்டுன்னு சொல்லணும். அதாவது ஒரு சவுக்கடி ஷாட்டு வர்ற மாதிரி வந்து என்ன தெரியுமா தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. யாராவது ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிட்டா போதுமே, உடனே கொண்டாந்து அவங்க மேலே அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இதை விசாரிங்க அதை விசாரிங்கன்னு கொண்டு வந்து மனு கொடுத்துருவீங்களே. இதெல்லாம் வந்து நீங்கள் விளம்பரத்துக்காக பண்ணுறது தானே. எனக்கு தெரியும் இந்த கேஸில் வந்து நாங்கள் எடுத்துக்க முடியாது, முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போடப்பட்டவருக்கு வந்து ஒரு சரியான ஒரு பல்பு மூமெண்ட்டாக வந்து அமைஞ்சிருச்சு. யார் யாராவது புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் பாட்டுக்கு வந்து மனு கொடுப்பீங்களா, இதெல்லாம் வந்து எங்களால் நியாயமாக எடுத்துக்க முடியாது, முதல்ல இந்த கேஸ் எடுத்துகிட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ணி இந்த தீர்ப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு சாதகமாக அறிவிச்சிட்டாங்க. அதாவது விஜய்க்கு எதிராக வந்து அடிப்படை ஆதாரம் வந்து எதுவுமே இல்லை அப்படின்றனால இந்த கேஸை வந்து நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் சைட்லேருந்து ஃபுல்லாக தள்ளுபடி பண்ணி கேஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வாய்ஸ் ஆர்மி பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசியலில் வந்து யாராவது புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட்டா போதும், அவங்கள வந்து ஸ்டார்டிங்லேயே முடக்கணும் அப்படின்ற மற்ற கட்சிகள் வந்து சேர்ந்து சேர சதி தான் இந்த வேலை எல்லாமே. உதாரணத்துக்கு சொல்ல போனா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல இவர் வளர்றாரு, இவரை வந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு மேல போயிடுறாரு, இவர் எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணி கீழே வந்துடணும்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயினை வந்து உள்ள கூப்பிட்டு வந்து உங்களுக்கே தெரியும் என்னென்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு ஸோ அதோட வந்து அவர் மேல வச்சிருந்த மரியாதைன்றது நிறைய பேருக்கு ஃபுல்லாவே கம்மியாயிருச்சு.
சேம் அதே மாதிரி தான் வந்து விஜய் அவர்களையும் வந்து எப்படியாவது இவரை விட்டோம் அப்படின்னா நமக்கு மேலே போயிடுவார், அதனால இவர் வந்து விடக்கூடாது, இவர் மேலே ஏதோ ஒரு கெட்ட பேரை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே இந்த மனு வந்து ஆரம்பத்திலேயே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ அடுத்தடுத்து நிறையா வந்து தொல்லையாக தந்துட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். பட் இந்த கேஸில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு போட்டாங்க தெரியுமா, இந்த கேஸில் வந்து விஜய் அவர்கள் சைடு வந்து ஒரு நியாயம் கிடைச்சது அப்படின்றது கண்டிப்பாக வந்து தாவேகா கட்சியினருக்கும் இருந்தாலும் சரி, விஜய் அவர்களுக்காக இருந்தாலும் சரி ஒரு மாரல் பூஸ்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து முதல்ல போடப்பட்ட வழக்கு. கட்சி ஆரம்பிச்ச ஒரு விஜய் வந்து உள்ள வந்தப்ப கட்சி சம்பந்தமாகவும் இவர் மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து போட்ட கேஸ் வந்து இந்த கேஸ் அப்படின்றப்ப இந்த கேஸ் வந்து விஜய் அவர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கனால அவருக்கு வந்து ஒரு பூஸ்டாக இருக்கும். இது சட்ட ரீதியான தடைகளை தாண்டி வர்றது தான் ஒரு தலைவனுக்கு வந்து ஒரு தலைசிறந்த பண்புன்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து ஜெயிச்சிட்டாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சினிமாவில் வந்து ஸ்ட்ரைக் வரப்போகுது, அதாவது மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் டவுன்ஃபால் வரப்போகுது, பெரிய படத்துலேருந்து சின்ன படம் வரைக்கும் எல்லாமே வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னா இல்லையா. ஸோ அதை பற்றி என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ஆக்சுவலாக இவ்வளோ நேரமாக நான் வந்து மே 4 ஏன்னா வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது இல்லையா, ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டே நான் வந்து மே 4 அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். மே 4 கிடையாது, மே 2ஆம் தேதியிலேருந்து, ஓகேங்களா. அதுக்கு இன்னும் சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் தான் இருக்குது. மே 2ஆம் தேதியிலேருந்தே இந்த ஸ்ட்ரைக்குன்றது வந்து சினிமா நல சங்கம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நடிகர்களோட சம்பளம், அப்புறம் இந்த ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா படம் எல்லாமே, ஸோ அதில் வரக்கூடிய ஷேர்ஸு, அப்புறம் தயாரிப்பாளர் ப்ரொடியூசர்ஸ்க்கெலாம் வரக்கூடிய நஷ்டம், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வச்சு தான் வந்து அதை இந்த ப்ராப்ளத்தெல்லாம் வந்து முன்னிலையாக எடுத்து வச்சு தான் வந்து இந்த ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்து நடக்க போகுது மே 2ஆம் தேதி. இந்த ஸ்ட்ரைக் நடக்கிறது மூலமா இந்த பிரச்சனையெல்லாம் நாங்கள் க்ளீன் அப் பண்ணிட்டு தான் திருப்பி மறுபடியும் உள்ள வேலைக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா சின்ன படத்துலேருந்து பெரிய பட்ஜெட் படம் வரைக்கும் எல்லா படமே வந்து மே 2ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த படத்தோட வேலையாக இருந்தாலுமே வந்து ஃபுல்லாக அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்ன்றது மே 2ஆம் தேதி நடக்க போகிற அந்த ஸ்ட்ரைக்கில் வரப்போகிற ரிசல்ட்டை பொறுத்து தான் அமையுமே. சரி, ஓகே. அதுக்கடுத்து எல்லாத்துக்கும் இருக்க ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, தளபதி அவர்களுடைய ஜனநாயகன் படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷூட் வந்து முடிஞ்சிச்சு, அது எல்லாத்துக்குமே தெரியும். பட் ரிலீஸ் ஆகுது இன்னமும் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா. ஆக்சுவலாக இன்னைக்கு 27ஆம் தேதி இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்சார் போர்ட் சைட்லேருந்து நாங்கள் வந்து படத்தை வந்து மறுபடியும் வாட்ச் பண்ணி அதுக்கான அப்ரூவல் சர்டிஃபிகேட்டை வந்து என்ன பண்ணணுமோ அதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போர்டு காமிச்சுட்டு அதை வந்து அந்த கமிட்டி குழுவினர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறாங்க. இது வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்த செய்தி, ஓகேங்களா. இன்னைக்கு ஈவினிங் தான் நான் வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன். இது சம்மந்தமாக அப்டேட் ஏதாவது வந்தது அப்படின்னா நான் நாளைக்கு போகிற வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். இதனால சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி பாதிக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன், அந்த ட்ரெய்லரு, அந்த மாதிரி போஸ்டர் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரீ ரிலீஸ்க்காக நிறையா வந்து ஈவெண்ட்டு சம்திங் அந்த பேனர் மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் லுக்லாம் விடுவாங்க பார்த்தீங்களா. இந்த ப்ரொடக்ஷன் அதாவது எடிட்டிங் வேலை முதற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ ஏதாவது படம் வரப்போகுது அப்படின்னா, அதாவது அதுக்கு அடுத்த மாதமும் சம்திங் அடுத்தடுத்த லைனில் வரப்போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னேற்பாடாக வந்து நிறையா பண்ணுவாங்க இல்லையா. அது எல்லாமே ஸ்டாப் பண்ணனால படமும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா படமும் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புன்றது இருக்குது. விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் அப்படின்னா வெற்றியாக தான் அவருக்கு சினிமா விட்டே வெளில வந்துட்டாரு, அப்புறம் என்ன சினிமா ஸ்ட்ரைக் வந்தானா என்ன வந்தானா அவர் தான் அரசியலுக்குள்ளே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. இப்போ வந்து அவருக்கு வந்து எந்த ஷூட்டிங்கும் இல்லை, பட வேலை எதுவுமே கிடையாது, அவர் வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்காரு. ஸோ அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அரசியல் ஃபீல்டில் தான் இருக்கும். அப்படின்றனாலே வந்து அரசியல் காலத்தில் அவர் கவனம் செலுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இனிமேல் விஜய் அவர்களுக்கு கேமரா முன்னாடி எந்த ஒரு வேலையுமே கிடையாது, டைரெக்டாக மக்கள் முன்னாடி தான் வேலை. ஸோ வரப்போகிற இந்த சட்டமன்ற தேர்தலோட ரிசல்ட்டை பொறுத்து அவரோட வேலைகள்லாம் அடுத்தடுத்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் மேலே போடப்பட்ட இந்த கேஸில் வந்து அவருக்கு சாதகமாக வந்திருக்க தீர்ப்புனால மற்ற கட்சிகளோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் வந்து அவர் சட்ட ரீதியாக வந்து நம்மளால் சமாளிக்க முடியாது. ஏன்னா அவர் கால் எடுத்து வச்சுட்டாரு அரசியலுக்குள்ளார. அதனால வந்து நம்ம சட்ட ரீதியாக போனோம் அப்படின்னா அவர் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி டிபேட் பண்ணிருக்காங்க. விஜய் அவர்கள் மேலே கேஸாக போட்டு அவரை பயமுறுத்திடலாம்னு நினைச்சவங்களுக்கு மத்தியில் இந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு சாதகமாக வந்ததுனாலே மற்ற கட்சிகளுக்கு வந்து இது ஒரு பயத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே சமயம் விஜய் அவர்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து விமர்சனங்கள் வந்து அடிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. நமக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ நெகட்டிவாக இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே விஜய் அவர்களை வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. மற்ற அரசியல் கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, இல்லை விஜய் வந்து எதிர்க்கக்கூடிய ஹேட்டர்ஸாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து அவர் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு, ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்றது தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். பார்ப்போம். அவரோட பதிலடி அதிரடி எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது.
இன்னும் வரப்போகிற விமர்சனங்களை அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருன்றதை பொறுத்திருந்தே பார்க்கலாம். மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து அவர் அரியணையில் ஏறிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கையில் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி கிடைச்ச மாதிரி. அதுக்கப்புறம் வந்து யாருனாலையும் எதுவுமே பண்ண முடியாது. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டை அடிக்கிட்டு இருக்காங்க. மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் முதல்வர் ஆகிட்டாரு அப்படின்னா கூட இன்னும் விமர்சனங்கள் வந்து வரதான் போகுது. பட் இதெல்லாம் வந்து அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றது தான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய முதல் மாநில மாநாடு, ஓகேங்களா, நல்லா கேட்டுக்கோங்க, மாநில மாநாடு. இதுக்கு முன்னாடி அவர் போட்டது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மாவட்டத்தில் வந்து மாநாடு பண்ணிட்டு இருந்தார். விஜய் அவர்கள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் ஜெயிச்சிட்டாரு, அவர் வந்து அடுத்த சிஎம்மாக ஆகிட்டாரு அப்படின்னா அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இப்போ எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய மாநில மாநாடு வந்து போட போகிறதா வந்து பிளான் பண்ணிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்த தமிழ்நாடு அந்த மாநில மாநாட்டில் சும்மாவே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேருன்ற கலந்துக்கிறாங்க. மாநில மாநாடுனா யோசிச்சு பாருங்க, அதுக்கு எவ்வளோ பெரிய இடம் தேவைப்படும். உலகத்தையே வந்து ஒரு கதிகலங்க வைக்க போறாரு. அவரோட பலம் என்ன, அவரோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் காமிக்க போறதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து இந்த மாநில மாநாடுன்றது அமைய போகுது. அதுக்கான வேலையை தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. மே 4ஆம் தேதி வர ரிசல்ட்டை பொறுத்து தான் இது எல்லாமே அமையும். இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா யங் ஓட்டர்ஸும் பெண்களும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சப்போர்ட்டு. விஜய் அவர்கள் சினிமாவில் நடிக்கிறது நிறுத்தினாலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் டைம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல் உள்ள காலடி எடுத்து வச்சதுனால மக்களை வந்து டைரெக்டாக போய் சந்திக்கிறதுக்கு எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. ஒவ்வொரு மக்களையும் ஊராக போய் சந்திச்சாரு அப்படின்னா அது அவருக்கு பெரிய மைலேஜை கொடுக்கும். வாய்ஸ் ஃபார் மீ தேர்தல்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமான ஓட்டுப்பதிவு மட்டும் கிடையாது, ஒரு ஜென்ரேஷனோட தலையெழுத்துவே தீர்மானிக்க போகிற ஒரு நாள். ஸோ எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மே 4ஆம் தேதி என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்றது தெரியல. இப்போதைக்கு விஜய் அவர்களுடைய எய்ம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அது அவருக்கு கிடைக்குமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் அவர்கள் அவர் மேலே போட்டு இந்த சட்ட ரீதியான நடவடிக்கை எல்லாத்தையுமே தாண்டி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போயிட்டாரு. சினிமா ஸ்ட்ரைக்ன்றதெல்லாம் தாண்டி அரசியலில் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து இது ஒரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி டைம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மே 4ஆம் தேதி என்ன ரிசல்ட் வரும், விஜய் அவர்களுக்கு சாதகமாக வருமா இல்லை நெகட்டிவாக வருமா அப்படின்றத உங்கள் தாட் என்னவோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஆஃப் குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாய்ஸ் ஃபார் மீ உங்கள் தாட் என்ன மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன், அது வரைக்கும் பாய்.